நேர்களுக்கு வணக்கம். நான் தான் தோழர் மாரிகா. நமது நாம் தமிழர்கள் கட்சியில தோழர் தாரிகா அவர்கள் பெரியாரை பத்தி ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க. அதை டீகோட் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். முதல்ல தோழர் என்ன பேசி வச்சிருக்காங்கன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கேன். அப்ப என் மொழி தகுதி வாய்ந்த மொழி இல்லையா? என்ன தெரியும் தமிழ் மொழியை பற்றி இவர்களுக்கு? தமிழ் மொழி தகுதி வாய்ந்த மொழியா இருந்ததுனாலதான் தமிழ் மொழியை வச்சு ஏச்சு பொழைச்சு நூத்துக்கணக்கான கோடி சம்பாரிச்சிருக்காரு இந்த ஈர வெங்காயம் ஈவேரா. உண்டா இல்லையா? ஒன்னும் இல்ல. பெரியார் தமிழ காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாராமா. எதனால அவர் சொன்னாருன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நம்ம அண்ணன் சைமன் அவர்களே சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை நீங்களே கேளுங்க. தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு எங்க ஐயா சொல்லிட்டாங்கன்னு எல்லா பேரும் பேசுறான். ஏன் சொல்றது? நான் கூட ஒண்ணு சொல்றேன். இப்ப பிள்ளைகளுக்கு பிள்ளையாரு அப்படிங்கறது அது பாசத்துல பேசுறேன். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க இவ்வளவு ஒரு அற்புதமான மொழி கேவலம் இந்த புராண புலிகளில இருந்து நீக்க முடியல இந்த மொழி என்றுதான் கோபத்துல இது காட்டுமிராண்டி மொழியா இருக்கடான்னு ஆதங்கப்படுறாங்க. இப்ப தெரியுதுங்களா? அதாவது அண்ணன் பேமெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன வேணாலும் பேசுவாரு. ஏன் நாளைக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து காசு வந்துருச்சுன்னா சமஸ்கிருதம் தான் என் தாய்மொழி, சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறதுல என்ன தப்பு, எல்லாரும் சமஸ்கிருதம் படிங்கன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டார். இப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஏமா இவரெல்லாம் நம்பி நீ இப்படி பேசிட்டு இருக்கியே, நாளை பின்ன இந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுன்ட்டு போயிட்டாருன்னா உன் நிலைமை என்னம்மா? இவர் ஒரு பெண்களுக்காக இவர் போராடினாரா? பெண் அடிமைத்தனத்தை இவர் எதிர்த்தாரா? என் பாட்டன் சொல்றான் பாருங்க, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் பெற்று எதுக்கும் பயப்படாது, நீ வாட்டுக்கு போ, நிமிர்ந்து நடன்மாயன் பாட்டம் பாரதி. இவர் என்ன சொல்றாரு? ஈர வெங்காயம் ஈவேரா, பெண்களுக்கு ஆண்களை போன்று முடியை வெட்டுங்கள், ஆணுடைய போடுங்க, ஆம்பளை பேரவை ஆம்பளையாவே வளரு. பொம்பளை ஏன் ஆம்பளை வேஷம் போடணும்? பொம்பளை ஏன் ஆம்பளை வேஷம் போடணும்? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா நான் என் பாட்டேன். அப்படிப்பட்ட உயர் பிறப்பு நான் ஏன் வேஷம் கட்டி தெரியணும்? பைத்தியமா நான்? ஒண்ணும் இல்ல, ஒரு பாட்டு ஒரு நோட் எடுத்து மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு எழுதி வச்சுட்டா போதும், எல்லாம் மாறிடும். எப்படிங்க மாறும்? இப்ப இந்த பாட்டு எழுதினார்ல பாரதியார், அவரை எந்த தப்பும் சொல்லலை, நல்லாதான் எழுதியிருக்காரு. சரி, இந்த பாட்டு எழுதுனதும் இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்காங்களே, நம்ம பெண்கள் எல்லாம் மதிக்கணும், போற்றணும், பெண்களுக்கு எதிராக எந்த வன்கொடுமை செயலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் திருந்திட்டாங்களா? எல்லாரும் மாறிட்டாங்களா? அவர் பெரியார் உட்காந்து வீதியில இறங்கி போராடி என்னென்னமோ பேசி எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கி இன்னமும் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தற்கூரிங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. இப்பவே மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் முழுமையான மாற்றம் வரல. வெறும் நோட்டு புத்தகத்துல எழுதி மட்டும் வச்சுட்டு உட்காந்துட்டா போதுமா? மாறிடுமா? இந்த காலகட்டத்திலேயே ஒரு பெண் உடை அணியறத வச்சு அந்த பொண்ணு இப்படி அப்படின்னு எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்திலேயே இப்படி இருக்குன்னா, 50 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடியே பெண் என்ன உடை உடுத்தணும் அப்படின்றது அவளோட விருப்பம், அவளோட அலமாரியில உனக்கு என்ன வேலைன்னு கேட்டவர் பெரியார். அவரோட கால் தூசிக்கெல்லாம் வர முடியுமா? சரி, நீ முதல்ல என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? அப்படி கேட்க முடியுமா? கேட்கலாமா? அது கரெக்டா? நீ என்ன பண்ண? நீ இப்ப இந்த மேடையில ஏறி நின்றுட்டு இப்படி ஒரு பெண்ணா இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கன்னா, இதுக்கு நிறைய பேர் விதை போட்டிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுல முக்கியமான விதை பெரியார் போட்டது. அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம இப்படி நின்று அவரே திட்டிட்டு இருக்க. இதப்பா இப்ப அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா உன்னை திட்டலாம் மாட்டாரு. பரவாயில்ல, இந்த பொண்ணு மேடையில ஏறி ஒரு ஒரு பெரிய ஆளை திட்டுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு தைரியம் வந்திருக்குன்னா சந்தோஷம்னு பெருமை தான் படுவார். கருப்பையை அறுத்து வீசி, கருப்பையை அறுத்து வீசு. ஏன் கருப்பையை அறுத்து வீசணும்? இவரு அன்னைக்கு ஆண்களுக்கு மாதிரி வேஷம் போட சொல்லி கொடுத்தது விளைவு இன்னைக்கு எங்க நிக்குது தெரியுமா? லெஸ்பியன் எல்ஜிபிடின்னு இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியா உருவாயிருக்கு. அதுக்கு அடித்தளம் போட்டு வித்திட்டவர் அந்த ஈர வெங்காயம் ஈவேரா. கர்ப்பப்பை எதுக்கு கர்ப்பப்பை எடுக்க சொன்னாரு? ஏதாவது மண்டையில ஏதாவது இருக்கா? அந்த காலகட்டத்துல பெண்கள் கிட்டத்தட்ட 7 8 9 குழந்தைகள் வரைக்கும் பெத்துட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? 1 வருஷம் ஆகுமா? அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துக்கணும், அதை குளிப்பாட்டணும், அதை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அதை கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கணும், உடனே அடுத்த குழந்தை, இப்படி கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ஒரு 6 7 வருஷத்துக்கு வருஷம் குழந்தை பெத்துக்கிட்டே இருந்தா பெண்கள் எப்படி படிப்பாங்க, எப்படி யோசிப்பாங்க, எப்படி முன்னேறுவாங்க, இந்த வீட்டு வேலையில இருந்து எப்படி வெளியே வருவாங்க, இந்த சமையல் கட்டுல இருந்து எப்படி வெளியே வருவாங்க?
உங்களை வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கான மிஷினாவே வந்து ஆக்கிட்டு இருக்கானுங்க. அதனால நீங்க கர்ப்பப்பைய வந்து எடுத்து வீசுங்கன்னு சொன்னாரு. எதுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு, அதோட அர்த்தம் என்னன்னே புரியாம மழுமட்டத்தனமா நீங்க பேசிட்டு இருந்தா என்னன்னு சொல்ல முடியும்? சரி, எல்ஜிபிடிக்குன்னா முதல்ல என்ன? WHO சொல்லிடுச்சு அது ஒரு நோய், வந்து அது ஒரு மனநோய் கிடையாது அப்படின்னு. இவர் கர்ப்பப்பைய வந்து வீசி எறிய சொன்னதுனாலதான் எல்ஜிபிடிக்யூ வந்து உருவாயிருக்குன்னு பேசிட்டு இருக்கியே. ஏமா, நீ நிஜமாவே சுயநினைவோட தான் பேசிட்டு இருக்கியா? சுய புத்தி இருக்கா உனக்கு? என்ன ஜாதியை ஒழிச்சார்? ஜாதியை ஒழிச்சிட்டார். சாதி கொடுமைகளுக்கு எதிராக பேசினார். ஈவேரா என்னத்த பேசினார்? என்ன பேசினார்? என் பாட்டன் வீட்டுல ஒரு பூனை குட்டி போட்டுருச்சுங்க. பாரதி வீட்டுல எழுதிட்டான் பாட்டை. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது அப்பூனை அவை பேருக்கோர் நிறமாகும். சாம்பல் நிறத்தொரு குட்டி, கருஞ்சாந்து நிறத்தொரு குட்டி, பாம்பு நிறத்தொரு குட்டி, வெள்ளை பாலி நிறத்தொரு குட்டி. அதோட நிறுத்தல, அடுத்த ஸ்டெப்பு. எந்த நிறம் என்றாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இவை ஏற்றம் என்றும் சொல்லலாமோன்ட்டான். குடலிறக்க நோயால பாதிக்கப்பட்டு அப்பையும் வந்து சாதியை ஒழிக்கணும், என்னதான் சுதந்திரம் கிடைச்சாலும் அது என்ன சுதந்திரம், அது கருப்பு நாள் தான். ஏன்னா ஆங்கிலேயருக்கு கீழே நம்ம அடிமையா இருக்கோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? பிராமணர்களுக்கு கீழே அடிமையா இருக்க போறோம். இதுல என்ன சுதந்திரம் இருக்குன்னு அறிவிச்சவர். அந்த காலத்திலே அப்படி சிந்திச்சவர். ஆனா உங்க அண்ணன் இருக்காரு, உங்க அண்ணன், அவர் எப்படி சிந்திப்பவர் தெரியுமா? நான் சாதியெல்லாம் ஒழிக்க போறேன்னு. எப்படி நான் ஒழிக்க போறீங்க அப்படின்னு கேட்டா, சாதி எல்லாத்தையும் குடியா மாத்திருவேன். ரோஷினி நாளார்னு ஒரு பொண்ணு, நான் ஏன் என் சாதியை மறக்கணும், நான் ஏன் என் குடியை மறக்கணும், ஒரு கட்டு எழுதிச்சு பாரு அப்படின்னு பேசுவார். இதுதான் உங்க அண்ணன். உங்க அண்ணன்ட்ட போய் நீ இதெல்லாம் கேட்க முடியுமா? என்ன சாதியெல்லாம் இல்லை, ஏன்னா நீ இப்படிலாம் சொல்ற? சாதி ஆணவ கொலைனாலும் குடிபெருமை கொலைனாலும் ஒண்ணுதானே என்ன? பேரை மட்டும் மாத்திட்டா எல்லாம் மாறிடுமா அண்ணன், மழுமட்ட அண்ணன் அப்படின்னு உன்னால கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதனாலதான் நீ இப்படி கூவிக்கிட்டு இருக்க. பிடிக்கலான்னு பிரிஞ்சு போயிடலாம், அப்புறம் தேவைப்பட்டா 70-80 வயசானாலும் பிடிச்சிருந்தா கட்டிக்கலாம். பெரியார் வந்து மணியம்மைய சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, மணியம்மைய வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு, சொத்து வேற எங்கேயும் போக கூடாது, அதுதானே? அததான் அடுத்த அலிகேஷன். உங்க அண்ணன் என்ன பண்ணாரு? உங்க அண்ணன் கல்யாணம் பண்ண போனாரே, அது வந்து கயல் அண்ணி அவங்களே கிடையாது, அவங்க அம்மாவுக்கு போதான் விட்டு போட்டு போயிருக்காரு. கடைசியில ஏன்பா நீ வந்து அம்மாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற, அவங்களுக்குதான் கல்யாண வயசுல ஒரு பொண்ணே இருக்கே, நீ பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு அங்க இருந்த ஒரு இடைத்தரகர், அதாவது அப்போ வந்து அவர் இலை கட்சியில இருந்தவர், அவர் மாத்தி விட்டதுனாலதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அதாவது உங்க அண்ணனுக்கு வந்து கிட்டத்தட்ட 55-58 வயசு இருக்கும். அன்னைக்கு எத்தனை வயசு? 30-35. அதாவது மகள் வயசு, கிட்டத்தட்ட சொல்ல போனா பேத்தி வயசு. ஏன் அண்ணன் வந்து பேத்தி வயசுல இருக்கிற ஒரு பொண்ணையா கல்யாணம் பண்ணிக்கணும்? யோசிச்சியா? சரி, இதெல்லாம் விடுவோம். ஈழத்தமிழர்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாரு, பாடுபட்டாரு, பீரங்கியில சுட்டாரு, அங்க போயிட்டு வந்தாரெல்லாம் பேசுறீங்களே, கதை விடுறீங்களே. அங்க போர் நடந்தப்போ அண்ணன் வந்து ரூம்ல போட்டிருந்தாரு. இல்ல, நான் சொல்றது நீங்க தப்பா எதுவும் புரிஞ்சுக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணன் வந்து மதுரைக்கு ஏதாவது மீனாட்சி அம்மன் கோவில் ஏதாவது ஃபேமிலியோட அப்ப இருந்த அண்ணியோட போயிருப்பாரு, அதனால அவங்க ரூம் போட்டு தங்கியிருப்பாரு. அப்படி இல்லைன்னா நம்ம வெளியே இருந்தோம்னா நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நம்ம வந்து தமிழ் ஈழத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாதுன்ற ரீசனால ரூம் போட்டு தங்கி இருந்து வியூகம்லாம் வகுத்து கொடுத்து பிளான்லாம் அனுப்பிட்டு இருந்திருப்பாரு. இப்போ வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்பிட்டு இருந்தாராம், எங்களுக்கு சோர்ஸ் வந்துச்சு. இப்ப நீங்க கேட்கலாம், 2008 எங்கங்க வாட்ஸ்அப்லாம் வந்துச்சுன்னு. அண்ணன் கண்டுபிடிச்சாரு. அண்ணன் எப்படி தேள் கொட்டுனா அதுக்கு என்ன அந்த வியாதிக்கு எப்படி வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து கையெல்லாம் உடஞ்சு போச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னார்ல ஒரு கதை, அதே மாதிரி வாட்ஸ்அப்பையும் அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. அப்ப கண்டுபிடிச்சு பண்ணிட்டு இருந்தாரு. மது ஒழிப்பை பத்தி இந்த ஈவராவுடைய நிலைப்பாடு என்ன? காங்கிரஸோட இருந்த வரைக்கும் மது ஒழிப்பு, அவர் தேசத்தந்தையோட இருக்கிற வரைக்கும் மது ஒழிப்பு. மது எந்த வகையில இருந்தாலும் எந்த விதத்துல இருந்தாலும் நான் அதை ஒழிச்சிருவேன்னு தென்னை மரத்தை வெட்டி சாச்ச பைத்தியக்காரங்க இருந்தாலே. பெரியார் வந்து மது ஒழிப்பு வந்து வேணான்னு சொன்னாரா? சரி, பெரியார் சொன்னதெல்லாம் இருக்கட்டும். அண்ணனுக்கு பிடிச்ச சரக்கு என்னன்னு தெரியுமா? அதாவது அண்ணன் வந்து எந்த வகையில எவ்வளவு தீவிரமான ஒரு மது ஒழிப்பு போராளி அப்படின்னா, குடிச்சிட்டு வந்துதான் மேடையிலே பேசுவாரு. அந்த அளவுக்கு அண்ணன் வந்து மது ஒழிப்பு போராளிலாம் பாத்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு தலைவரெல்லாம் வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் பேசலாமாமா? ஈவரா என்ன தெரியுமா சொல்றாரு? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லையே, இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள்,
கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குபவன் காட்டுமுறான். எல்லா மதங்களுக்கும் பொதுவா அவர் வந்து சொல்றாருல, சொல்லிட்டு போட்டோம், எல்லா மதங்களுக்கும் பொதுவா சொல்லிட்டு போட்டோம். நான் ஒரு இஸ்லாமிய பெண், எனக்கு என்னுடைய மதத்தை, கடவுளை பரப்பியவர், அல்லாவை, இறைவனை பரப்பியவர், என்னுடைய மார்க்கத்தை பரப்பியவர் யார்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தான் எங்களுடைய மார்க்கத்தின் தலைவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் மார்க்கத்தின் தலைவர்கள் இல்ல. உலகமெங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் தலைவர், மார்க்கத்தின் தலைவர் எங்கள் அண்ணல் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான். அப்ப கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் என்றால் முகமது நபியை நீ அயோக்கியன். பெரியார் வந்து எந்த இடத்துலயுமே இஸ்லாத்தையும் நபிகள் நாயகத்தையும் தரக்குறைவாவோ இல்ல வந்து மோசமாவோ பேசினதே கிடையாது. அவர் ஒரு இடத்துல உருவ வழிபாடு இல்ல, நாங்க வந்து ஒளியை தான் வழிபடுறோம், அதுதான் எங்களுக்கு கடவுள்னதை ஒரு வகையில வந்து இது சரின்னு சொன்னவர் தான் பெரியார். ஆனா உங்க அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? எல்லாரும் முஸ்லீமு கிறிஸ்டின் இவங்கெல்லாம் தாய் மதத்துக்கு திரும்பணும், இதெல்லாம் ஒரு மதமே கிடையாதுன்னவர் தான் உங்க அண்ணன். உன்னால உங்க அண்ணனை கேள்வி கேட்க முடியுமா? உங்க அண்ணன் எதிர்த்தால தானே உட்கார்ந்து இருந்தாரு, அப்போசிட்ல தான் இருந்தாரு. கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. என்ன சொன்னாரு? கிறிஸ்தவர்கள்லாம் வந்து தமிழர்களே கிடையாது, முஸ்லீம்லாம் தமிழர்களே கிடையாதுன்னாரு. உன்னால உங்க அண்ணனை நோக்கி கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. அவரு ஒரு இடத்துல காசு வாங்கிட்டு கூறாருன்னா நீ வந்து எதுக்கு கூவிட்டு இருக்கன்னு தெரியல. நீ ஒரு இடத்துல கூவிட்டு இருக்க. ஆனா கொஞ்சமாவது யோசிச்சு பேசு, சரியா?